வெக்டார் ப்ராடக்ட் டெஃபினிஷன் நமக்கு தெளிவா தெரியும். A வெக்டார் கிராஸ் B வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டாரோட மேக்னிடியூட் A, B வெக்டாரோட மேக்னிடியூட் B, கிராஸ்னா சைன். A வெக்டார்ல இருந்து B வெக்டாருக்கு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா. A வெக்டார் B வெக்டார் ரெண்டுக்குமே பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார் n கேப். இதை டயக்ராமேட்டிக்கா சொல்லணும்னா இது A வெக்டார், B வெக்டார், இந்த ரெண்டோடைய பெர்பெண்டிகுலர் யூனிட் வெக்டார் அதாவது n கேப். இந்த A வெக்டார்ல இருந்து B வெக்டாருக்கு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த வீடியோல என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா, என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இது A வெக்டார், அது B வெக்டார், ரெண்டோடைய பெர்பெண்டிகுலர் n கேப். இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த n கேப் இருக்கு இல்லையா, இந்த n கேப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணா இதுதான் A வெக்டார் கிராஸ் B வெக்டார். அதாவது ரெண்டு வெக்டார்ல A வெக்டார் கிராஸ் B வெக்டார் சொன்னோம். அத ஒரே வெக்டார்ல சொல்ல முடியும். எப்படின்னா, அந்த ரெண்டோட பெர்பெண்டிகுலர் n கேப் இருக்கு இல்லையா, அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் A வெக்டார் கிராஸ் B வெக்டார். அப்ப A வெக்டார் கிராஸ் B வெக்டார்னா ரெண்டு வெக்டார்லயும் சொல்லலாம், அல்லது அந்த ரெண்டோடைய பெர்பெண்டிகுலர் n கேப் இருக்கு இல்லையா, அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் அந்த A வெக்டார் கிராஸ் B வெக்டார். அது எப்படி வந்துச்சுங்கிறதா இப்ப பார்க்க போறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இது ஆல்ரெடி பார்த்த ப்ரூஃப் தான். இப்போ டேக் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ். அப்ப LHSக்கு ஒரு மாடுலஸ், அதே சமயம் RHSக்கு மாடுலஸ் எடுக்கிறப்போ இந்த நாலுமே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. A B sin theta n கேப், மாடுலஸ் A மாடுலஸ் B மாடுலஸ் sin theta sin theta, மாடுலஸ் n கேப். n கேப்ங்கிறது யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டாரோட மாடுலஸ்னா டிஸ்டன்ஸ் 1 into 1 எழுத தேவையில்லை. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. we are substituting that equation 2 in 1. என்ன இரு? A வெக்டார் கிராஸ் B வெக்டார் ஈக்குவல் டு AB sin theta. AB sin theta க்கு பதிலா மாடுலஸ் A வெக்டார் கிராஸ் B வெக்டார். இந்த AB sin theta க்கு பதிலா அந்த ஈக்குவேஷன் 2ல இருக்கக்கூடிய மாடுலஸ் A வெக்டார் கிராஸ் B வெக்டார் எழுதிக்கலாம். பக்கத்துல இருக்கக்கூடிய n கேப். மல்டிப்ளிகேஷனுக்கு இங்க வந்தா டிவிஷன். அப்ப என்ன ஆயிரு? n கேப் ஈக்குவல் டு A வெக்டார் கிராஸ் B வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் கிராஸ் B வெக்டார். இது ஆல்ரெடி இதுவே அப்படியே டெரிவேஷன் பார்த்திருக்கிறோம். இப்போ இந்த n கேப் உடைய எக்ஸ்டென்ஷன் தான் A வெக்டார் கிராஸ் B வெக்டாருக்குள்ள வரலாம். அதாவது ஒரு விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தா தெரிஞ்ச விஷயத்தை கூட கம்பேர் பண்ணி தெரியாத விஷயத்தை புரிஞ்சிட்டோம்னா நல்லது. இப்போ பார்த்திடலாம். we know very well, suppose இது 3 சென்டிமீட்டர். இந்த வெக்டாரோட பேரு A வெக்டார். அதுல இருக்கிற ஒவ்வொரு 1 சென்டிமீட்டரும் A கேப், ஏன்னா யூனிட் வெக்டார். A கேப் பிளஸ் A கேப் பிளஸ் A கேப் ஈக்குவல் டு A வெக்டார். அதாவது 3A கேப் ஈக்குவல் டு A வெக்டார். A கேப் பிளஸ் A கேப் பிளஸ் A கேப்ங்கிறது 3A கேப். அப்ப அந்த என்டையர் 3A கேப்ங்கிறது A வெக்டார். A கேப் ஈக்குவல் டு அந்த 3 கீழே கொண்டு போயிடலாம். A வெக்டார் பை 3. A கேப் ஈக்குவல் டு A வெக்டார் பை 3ங்கிறது இந்த என்டையர் வெக்டாரோடைய மேக்னிடியூட். மேக்னிடியூட 4 வேஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம். வெறும் A ஈக்குவல் டு 3 அல்லது மாடுலஸ் A வெக்டார் ஈக்குவல் டு 3. இது யூனிட் வெக்டார். இந்த டெரிவேஷன் தனியா பார்த்திருக்கோம். இப்போ இந்த ரிசல்ட்டை டயக்ராம் கூட கம்பேர் பண்ணலாம். எப்படின்னா, இங்க பாருங்க, A கேப், இதுதான் A கேப். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இந்த டயக்ராம் கூட கம்பேர் பண்ணலாம். இந்த LHS A கேப், அதாவது ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார். அப்போ அந்த ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார் ஈக்குவல் டு அந்த யூனிட் வெக்டாரோட என்டையர் எக்ஸ்டென்ஷன் நியூமரேட்டர்ல இருக்குது. இதுதானே A கேப். இங்க பாருங்க, இதுதான் A கேப். இந்த A கேப்போட என்டையர் எக்ஸ்டென்ஷன் A வெக்டார். அப்போ ஒரு யூனிட் வெக்டார் ஈக்குவல் டு அந்த யூனிட் வெக்டாரோட என்டையர் எக்ஸ்டென்ஷன் தான் நியூமரேட்டர் பை அந்த நியூமரேட்டர்ல இருக்கிறதோட மேக்னிடியூட் டினாமினேட்டர்ல. A வெக்டாரோட மேக்னிடியூட் மாடுலஸ் A வெக்டார். சோ டயக்ராம் கூட கம்பேர் பண்ணி எப்படி புரிஞ்சிட்டோம்? அதாவது அந்த ஃபர்ஸ்டா இருக்கிற யூனிட் வெக்டார்
ஈக்குவல் டு அந்த யூனிட் வெக்டாரோட என்டையர் எக்ஸ்டென்ஷன் ஏ வெக்டார், அது நியூமரேட்டர், பை அந்த என்டையர் வெக்டாரோடைய மேக்னிடியூட் டினாமினேட்டர். அதே மாதிரி அதுவும் யூனிட் வெக்டார், இதுவும் யூனிட் வெக்டார். அப்போ இது மேல டயக்ராம் எப்படி இருக்கு? n கேப், அங்க a கேப்ங்கிற மாதிரி இங்க n கேப். அப்ப அந்த சைடு பார்க்கலாம், நியூமரேட்டர்ல என்ன இருக்குதோ அதோட மேக்னிடியூட் தான் கீழ இருக்கு. இங்க பாரு, நியூமரேட்டர்ல a வெக்டார் கிளாஸ் b வெக்டார், அதோட மேக்னிடியூட் தான் டினாமினேட்டர்ல இருக்கு. அப்ப அதே லாஜிக்கை இங்க அப்ளை பண்ணலாம். அதாவது தெரிஞ்ச விஷயத்து கூட தெரியாத கம்பேர் பண்ணிக்கலாம். எப்படி கம்பேர் பண்ணோம்? அந்த யூனிட் வெக்டாரோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஈக்குவல் டு அதோடைய என்டையர் எக்ஸ்டென்ஷன் தான் நியூமரேட்டர். அதே மாதிரி இது n கேப், அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் என்னது? a வெக்டார் கிளாஸ் b வெக்டார். பாருங்க, நான் என்ன சொன்னேன்? இந்த n கேப்போட எக்ஸ்டென்ஷன் தான் a வெக்டார் கிளாஸ் b வெக்டார்னு சொன்னேன். அது எப்படின்னு இப்ப நியாயப்படுத்திட்டேன். n கேப் a கேப் மாதிரி n கேப். என்னது ஹரிசான்ல இருக்குது, வெர்டிகலா இருக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். a கேப் மாதிரி n கேப். இதோட எக்ஸ்டென்ஷன் தான் நியூமரேட்டர். அப்ப இதோட எக்ஸ்டென்ஷன் தான் நியூமரேட்டர். அப்ப அந்த நியூமரேட்டர்ங்கிறது இதோட எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன்ங்கிறது a வெக்டார் கிளாஸ் b வெக்டார்னு சொன்னேன் இல்லையா? பாரு, அது கரெக்ட் ஆயிடுச்சு, அதை நியாயப்படுத்தியாச்சு. அடுத்தது அந்த நியூமரேட்டருடைய மேக்னிடியூட் டினாமினேட்டர். ஆமா, நியூமரேட்டர்ல a வெக்டார் கிளாஸ் b வெக்டார், அதோட மேக்னிடியூட் தான் டினாமினேட்டர்ல இருக்கு. சோ இதுதான் கன்க்ளூஷன். அதை அந்த டயக்ராம் கூட கம்பேர் பண்ண மாதிரி இதை இந்த டயக்ராம் கூட கம்பேர் பண்ணி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் பாத்தீங்கன்னா இன்னும் உனக்கு தெளிவா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வாட் இஸ் த கன்க்ளூஷன்? வெக்டார் ப்ராடக்ட்டை, அதாவது கிராஸ் ப்ராடக்ட்டை ரெண்டு விதத்துல ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒன்னு ரெண்டு வெக்டார்ல சொல்லலாம், அல்லது அந்த ரெண்டு வெக்டாருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிற அந்த யூனிட் வெக்டாரோட எக்ஸ்டென்ஷனை அந்த a வெக்டார் கிளாஸ் b வெக்டார்னு சொல்லலாம். இந்த யூனிட் வெக்டார் ஈக்குவல் டு தட் யூனிட் வெக்டாரோட எக்ஸ்டென்ஷன், அது நியூமரேட்டர்ல, அதாவது a வெக்டார் கிளாஸ் b வெக்டார், அப்புறம் அதோடைய மேக்னிடியூட் டினாமினேட்டர்ல. அது கூட கம்பேர் பண்ணி இதை புரிஞ்சுட்டோம். தேங்க்யூ.